தமிழகத்திற்கு அந்நிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்தில் முகாமிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அந்நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. தமிழகத்துக்கு அந்நிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்காரு. முதலில் ஜெர்மனி சென்ற முதல்வர் அங்கு தமிழக தொழில்துறையினர் ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றிருக்காரு. முதல்வரின் ஜெர்மனி பயணத்துல 7,020 கோடி ரூபாய் முதலீடு தொடர்பான 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதைத் தொடர்ந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன்ல முகாமிட்டுள்ள முதல்வர் அங்கு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான ஹைரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது எம்ஆர்ஓ வசதி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பயிற்சி மையம் மற்றும் ஓசூரில் அதன் ஐஐஎம் ஃபில் கூட்டு முயற்சியின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் ஆகியவற்றுடன் தமிழகத்தில் அந்நிறுவன செயல்பாடுகளின் விரிவாக்கம் குறித்து பேசப்பட்டிருக்கு. லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் சென்னையில் அதன் உலகளாவிய திறன் மையத்தை அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டு நிதியாண்டில் 200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வில்சன் பவர் நிறுவனம் தமிழகத்தில் ஒரு புதிய மின்சார மின்மாற்றி உற்பத்தி மையத்தை நிறுவதற்காக 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இதன் மூலம் 543 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிரிட்டானியா கார்மெண்ட் பேக்கேஜிங் 520 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருக்கும் நிலையில் லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் எக்கோல் இன்யூட் லேப் எஸ்டரிட் பல்கலைக்கழகம் ஆகியவையும் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செஞ்சிருக்கு.